நேரம் சரியாக 11 மணி கடந்து 35 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. பாசத்தின் பண்பலை வானொலியின் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன். இன்றைய தினத்திலும் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கான ஆங்கில பாடம் பகுதியினை வழங்க தயாராக இருக்கிறார். இன்றைய பாடத்தில் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அல்லது ஏதாவது கேள்விகளை நீங்கள் கேட்க விரும்பினால் அல்லது இது குறித்து மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களுடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் அவரை தொடர்பு கொள்ள முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான் 075 839 58 26 075 839 58 26. இதனூடாக ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. Every Saturday at 11:30 a.m. on Uber FM. Don't try to be perfect, just try to be better than you were yesterday. ஹாய் ஹலோ அண்ட் வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். பாசத்தின் பண்பலை சமூக வானொலியில் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களே, இப்போது உங்களுக்கு தெரியும் கடந்த இரு வாரங்களாகவே நாங்கள் டென்சஸை பற்றி எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியின் மூலம் கற்று வருகிறோம் என. அந்த வகையில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆங்கில மொழிக்கு சிம்பிள் டென்ஸ் மற்றும் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என இரு காலங்கள் உண்டு என்பதையும் அதன் துணை காலங்கள் என்ன என்பதையும் பார்த்துவிட்டு அடுத்து நாங்கள் எழுவாயாக வரும் தன்னிலை பிரதிப்பெயர் சொற்களான ஐ மற்றும் வி என்ற பெயர் சொற்களுடன் பி என்ற வினைச்சொல்லினையும் இணைத்து மூன்று காலங்களிலும் அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மற்றும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிய மூன்று காலங்களிலும் உருவாகும் நேர்முக எதிர்முக வாக்கியங்களை வினாக்களாக்கி விடையளிக்கும் விதத்தினையும் நாங்கள் கற்றிருந்தோம் மாணவர்களே. ஆகவே மாணவர்களே, இப்போது நாங்கள் எழுவாயாக வரும் தன்னிலை பிரதிப்பெயர் சொற்களான ஐ மற்றும் வி என்ற பெயர் சொற்களுடன் பி என்ற வினைச்சொல்லை இணைத்து மூன்று காலங்களிலும் வாக்கியங்களை அமைத்து அவற்றை வினாக்களாக்கி விடையளித்து விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். இன்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போவது எழுவாயாக வரும் முன்னிலை பிரதிப்பெயர் சொல்லான யூ. யூ பி என்ற வேர்புடன் அதாவது பி என்ற வினைச்சொல்லுடன் இணைந்து மூன்று சிம்பிள் டென்ஸ்களிலும் உருவாக்கும் வாக்கியங்களை வினாக்களாக்கி விடையளிப்பது எவ்வாறு என்பதை இன்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகின்றேன். மீண்டும் கூறுகின்றேன், எழுவாயாக வரும் முன்னிலை பிரதிப்பெயர் சொல்லான யூவினை பி என்ற வினைச்சொல்லுடன் இணைத்து சாதாரண மூன்று காலங்களிலும் உருவாகும் வாக்கியங்களை வினாக்களாக்கி விடையளிக்கும் விதத்தினை உங்களுக்கு நான் இன்று கற்றுத்தர போகின்றேன். வாக்கியங்களுக்கு செல்வதற்கு முன் மாணவர்களே, நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால், இந்த யூ என்ற பிரதிப்பெயர் சொல்லுள்ளது தானே மாணவர்களே, அந்த யூ என்ற பிரதிப்பெயர் சொல்லானது ஒருமையிலும் சரி பன்மையிலும் சரி ஒரே சொல்லாகவே தான் பயன்படும். அதாவது தமிழில் நாங்கள் யூ என்பதற்கு ஒருமையில் நீ எனவும் நீ என்பதற்கு பன்மையில் நீங்கள் என்றும் தானே மாணவர்களை கூறுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் யூ என்பதற்கு சிங்குலரும் யூ தான், புளூரலிலும் யூ என்றுதான் நாங்கள் கூறுவோம். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சரி வாருங்கள் முதல் காலத்துக்கு செல்வோம். முதல் காலம் எழுவாயாக வரும் முன்னிலை பிரதிப்பெயர் சொல்லான யூவினை கொண்டு வாக்கியம் அமைக்க போகும் முதல் காலம் பாருங்கள் மாணவர்களே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலம்.
சாதாரண நிகழ்காலம் என்பது நமக்கு தெரியும் இப்பொழுது செய்கிறதை குறிக்கிறது என. ஆகவே வாக்கியத்தை கவனியுங்கள். சிறிய வாக்கியம் ஒன்றுதான். யூ ஆர். யூ ஆர். யூ ஆர் என்றால் நீ இருக்கிறாய். நீ இருக்கிறாய். யூ ஆர். இனி இந்த யூ ஆர் என்பதை, அதாவது நீ இருக்கிறாய் என்பதை கேள்வியாக மாற்றி பார்ப்போம். ஆர் யூ? ஆர் யூ? நீ இருக்கிறாயா? ஆர் யூ? நீ இருக்கிறாயா? யூ ஆர் என்பதை நாங்கள் ஆர் யூ என கேள்வியாக அமைத்து விட்டோம். அதற்கு பதிலை இல்லை என்ற அர்த்தத்தில் வழங்குவதாயின், ஆர் யூ என்பதற்கு இல்லை, இல்லை என பதிலை வழங்குவதாயின், யூ ஆர் நாட். யூ ஆர் நாட். நீ இருக்கிறது இல்லை. யூ ஆர் நாட் என்று பதிலை கொடுப்போம் மாணவர்களே. யூ ஆர் நாட் என்ற விடையினையும் எம்மால் கேள்வியாக அமைத்து பார்க்க முடியும். எப்படி எனில் பாருங்கள். ஆர் யூ நாட்? ஆர் யூ நாட்? ஆர் யூ நாட்? நீ இருக்கிறது இல்லையா? ஆர் யூ நாட்? நீ இருக்கிறது இல்லையா என கேட்க முடியும். ஆகவே மாணவர்களே, இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும், இதுவரை நாங்கள் யூ என்பதில் பார்த்தது ஒருமையினை, அதாவது நீ என்பதை சுட்டிக்காட்டி அமைந்திருந்ததை இப்போது நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கும். இனி அடுத்தது நாங்கள் பார்க்க போவது நீங்கள். நீங்கள். நான் இதைத்தான் முதலிலேயே கூறியிருந்தேன். நீ என்பதற்கும் நீங்கள் என்பதற்கும் ஆங்கிலத்தில் யூ என்ற முன்னிலை பிரதிபெயர் சொல் தான் பயன்படும் என்று. ஆகவே இப்போது நீங்கள் என்பதில் நான் வாக்கியங்களை கூறும்போது ஆங்கிலத்தில் நீங்கள் என்பதற்கும் யூ என்றே நான் கூறுவேன். அதனை நீங்கள் தெளிவாக புரிந்து தமிழ் அர்த்தங்களையும் நான் இங்கு கூறுவேன். அதோடு ஒப்பிட்டு பார்த்து விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு இவ்விடயம் தெளிவாக விளங்கும் மாணவர்களே. பாருங்கள், மீண்டும் நான் கூறுகின்றேன். இப்போது நான் கூறுபவை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். முதல் வாக்கியம் யூ ஆர். யூ ஆர். இங்கு யூ ஆர் என்பது நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர். இனி நீங்கள் இருக்கிறீர்களா என கேள்வியை கேட்போம். ஆர் யூ? ஆர் யூ என்றுதான் நாங்கள் கேட்போம். ஆர் யூ என்றால் இங்கு நீங்கள் இருக்கின்றீர்களா? அதற்கு பதில் ஆன்சரினை வழங்க முடியும் எம்மாள். யூ ஆர் நாட். யூ ஆர் நாட். நீங்கள் இருக்கிறது இல்லை என்று. யூ ஆர் நாட். அடுத்தது இதையும் கேள்வியாக்கி நம்மால் இப்படி கேட்க முடியும். ஆர் யூ நாட்? ஆர் யூ நாட்? நீங்கள் இருக்கிறது இல்லையா? நீங்கள் இருக்கிறது இல்லையா என்று கேள்வியினை கேட்க முடியும் மாணவர்களே. இப்போது இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மாணவர்களே. அதாவது தமிழில் ஒருமையில் நீ என்பதற்கும் அதற்கு தமிழில் பன்மையில் நீங்கள் என்பதற்கும் ஆங்கிலத்தில் சிங்குலரிலும் ப்ளூரலிலும் ஒரே சொல்தான். அது யூ என்பது உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும். எனவே மாணவர்களை, இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் நாங்கள் சென்ற வாரங்களின் தொடர்ச்சியான ஆங்கில காலங்களில் இன்று நாம் இழுவாயாக வரும் முன்னிலை பிரதிபெயர் சொல்லான யூ என்பதை பி வேர்புடன் இணைத்து சாதாரண நிகழ்காலத்தில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் உருவாக்கும் வாக்கியங்களை வினாக்களாக்கி அதற்கான விடைகளையும் வழங்கி பார்த்திருந்தோம். மாணவர்களே, இன்றைய பகுதியிலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது மேலதிக தெளிவுபடுத்தல்களோ தேவைப்பட்டால் அவற்றை இங்கு எனது தொலைபேசி எண் கூறப்படும். அதற்கு தொடர்பினை ஏற்படுத்தி அவற்றுக்கான தெளிவினை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு மாணவர்களே, எனது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியானது தற்போதளவில் 110 வாரங்களை கடந்து இன்று 111வது வாரத்தினையும் நிறைவு செய்துள்ளது. இனிவரும் காலங்களிலும் நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை சிறப்பாக வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். அதற்கு எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நாம் அன்பாக வரவேற்று நிற்கின்றோம். ஆகவே அவற்றையும் எமது முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் என அன்பாக கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு வாரமும் நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை சிறப்பாக தயாரித்து வழங்கி வரும் மறுமலர்ச்சி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அன்பர் எஸ்.எம். ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு வழமை போலவே சிந்தனை ஒன்றுடன் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன்.
Yes, my dear students, today I am going to tell about a simple formula for a happy life. Today I am going to tell about a simple formula for a happy life. Yes, students, never try to defeat anyone, just try to win everyone. Never try to defeat anyone, just try to win everyone. Don't laugh at anyone, but just laugh with everyone. Don't laugh at anyone, but just laugh with everyone. And finally, sitting alone is better than walking with the wrong people. Sitting alone is better than walking with the wrong people. We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Bryan. Thank you and have a great day, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. சனிக்கிழமைகளில் காலை 11:30க்கு உங்கள் ஊபா எஃப்எம்மில்.